தமிழில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சா அது முடியும். என்னால் முடியாது அப்படின்னு நினச்சோம்னா வெற்றியோட எல்லா கதவுகளும் திறந்திருந்தாலும் அது முடியாது. ஏன்னா இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனசு வச்சா எல்லாமே சாத்தியப்படும். அல்லாஹ் தாலா இதை பற்றி திருக்குரானில் சொல்கிறான். மேலும் மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தி பின்னர் அதன் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் வைத்தவன் மீது சத்தியமாக. தீமையும் தூய்மையும் அப்படின்னா என்ன? உங்களுடைய மனசு உங்கள் கைகளில் தான் இருக்குது. கோழைத்தனமும் வீரமும் உங்கள் கிட்ட தான் இருக்குது. மனக்கட்டுப்பாடும் மனக்கட்டு வீழ்ச்சியும் உங்கள் கிட்ட தான் இருக்குது. முடியும் அப்படின்னு நினச்சா முடியும், முடியாது அப்படின்னு என்ன தொடங்கிட்டா ஒருபோதும் முடியாது. எல்லாத்துக்கும் தேவை மனோதைரியம் மட்டும்தான் காரணம். இதை அல்லாஹ் தாலா திருக்குரானில் சொல்கிறான். திண்ணமாக வெற்றி பெற்று விட்டான் மனதை தூய்மைப்படுத்தியவன், மேலும் தோற்றுவிட்டான் அதனை நசுக்கியவன் அப்படின்னு சொல்கிறான். இஸ்லாத்துடைய பெரும்பாலான வெற்றிகள் எந்த மாதத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரமலான் மாதத்தில் தான் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம உடல் வலிமைக்கான ஆதாரம் உணவும் பானமும் கிடையாது. உள்ளத்துடைய வலிமை மட்டும்தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வெற்றி நமக்கு சொல்லித்தருது. மன பயமே மரண பயம் அப்படின்றத ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் முடியும் அப்படின்ற சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். அரபியில் ஒரு முதுமொழி இருக்குது. 1000 மனிதர்களுக்கு சமமானவனாக இரு, இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு சமமானவனாக இரு, ஆனால் ஒருபோதும் பாதி மனிதனாக இருந்து விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனிதர்களில் பாதி மனிதனாக கூட இல்லை, கால்வாசி மனிதனாகவும் ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியமாகவும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை தான் காரணம். இஸ்லாமிய வரலாற்றில் மற்ற நபித்தோழர்களை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமும் தனி சிறப்பும் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தோட உறுதி தான் அதுக்கு காரணம். அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறை நம்பிக்கை ஒரு தட்டிலையும் இந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையை மறுத்தட்டிலையும் வச்சா கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தட்டு அதிகமாக கணம் தரும். இதற்கான காரணத்தை இவ்வாறு சொன்னாங்க. தொழுகை நோன்பின் காரணத்தினால மட்டுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை விட சிறப்பானவராக திகழலை, மாறாக அவர்களுடைய உள்ளத்துடைய உறுதி தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒல்லியான உடல்வாக கொண்டவங்க தான். இறை தூதர் அவர்கள் மரணித்ததுக்கப்புறம் தோன்றின பெரும் பெரும் பிரச்சனைகளை எந்த மாதிரி சமாளிச்சுட்டு கொண்டு போனாங்க அப்படின்றத நம்ம படிக்கிறப்போ ரொம்ப வியப்பு தான் நமக்கு மிஞ்சுது. போலி நபித்துவம் பேசினவங்க தோன்றினாங்க. ஜக்காத் தர முடியாதுன்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. அவரை போல் மன உறுதி கொண்ட அவங்களுடைய மனோ வலிமை அந்த குழப்பங்களுக்கெல்லாம் மூட்டை கட்டி அந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக முறியடிச்சுது. இத்தனைக்கும் அன்னைக்கு மதீனா நகரில் இருந்த முஸ்லீம் வீரர்களுடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு மிக 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 குறைவு. யார் இருக்கா அந்த மக்களோட போராடுறதுக்கு? பேசாமல் வீட்டிலே இருங்க அப்படின்னு அவருக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லப்பட்டாலும், நான் இருக்கேன், யாரும் இல்லாட்டாலும் நான் மட்டும் தன்னந்தனியாக போராடுவேன், நான் உயிரோடு இருக்கும்போது இந்த மார்க்கத்திற்கு ஒரு குறையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி களம் கண்டவர் வெற்றியும் பெற்றார். அதற்கு காரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனோ வலிமை மட்டும்தான் காரணம். இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமிய சமூகம் நிராசை மனோபாவத்துடனே இருக்குது. எண்ணிக்கைக்கு குறைவில்லை, இருந்தும் என்ன பயன்? சமூகத்துடைய வெற்றிக்கும் வெளிச்சத்துக்கும் யாரோ ஒரு ஆள் வருவாங்க, வந்து நம்மளை முன்னேற்றி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இந்த சமூகம் கிடக்கு. நம்மளுடைய வெற்றிக்காக நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக வேறு யாரையோ எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ன்றது இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கோ மக்களுக்கோ தெரியலை. பத்ர் போரில் 313 பேர் கொண்ட ஒரு சின்ன கூட்டம்தான் 1000க்கு மேற்பட்ட எண்ணிக்கை கொண்ட எதிரிகளை வெற்றி கொண்டுச்சு அப்படிங்கிறது வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நமக்குள்ள ஏதோ அந்த துணிச்சல் மட்டும் வரவே மாட்டேங்குது. தனி மனித முயற்சிகள் வெற்றி பெறாது, தனி மனிதனால் இதையும் சாதிச்சு விட முடியாது அப்படின்ற எண்ணம் நம்மள்கிட்ட காலங்காலமாக இருந்துட்டு வருது. ஆனால் இது இவ்வளோ பெரிய அபத்தமான பொய் தெரியுமா? இன்றைக்குள்ள எல்லா சாதனைகளும் வளர்ச்சிகளும் ஏதோ ஒரு தனி மனிதனுடைய ஆசையும் போராட்டமும் உழைப்பும் தந்தது தானே. எல்லாமே புது படைப்புகளாக மாறியிருக்கு. முடியும்னு நினைக்கணும், முடியும். முடியாதுன்னா முடியாது. மறந்துடாத, வாழ்க்கை ஒரு முறை தான். வாழ்க்கைக்கு தேவை மனோ வலிமை தான்.